மாதாவின் வியாகுல மாதா படத்தையோ சுரூபத்தையோ உற்று நோக்கினால் கண்ணுக்கு தெரிவது இயேசுநாதர் சுவாமி. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிள்ளையும் அங்கே படுத்திருக்கிறான். அவன்தான் நல்ல கள்ளன். மாதாவின் மடியில் யாருக்கு இடம் உண்டு? மோட்சத்தை திறக்கிற ஒரு பிள்ளைக்கு இடம் உண்டு. அந்த பிள்ளை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் மோட்சத்தை முதலில் திறக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு பூட்டப்பட்ட மோட்சம் கிறிஸ்துவால் திறக்கப்படுகிறது. இப்போது உள்ளே நுழைவது யார்? கிறிஸ்து மட்டுமல்ல, வேதத்தில் இயேசு கிறிஸ்து வாக்களித்த ஒரே ஒரு ஆள், இன்றே நீ மோட்சத்தில் இருப்பாய், நல்ல கள்ளன். எனவே அவனும் மோட்சத்தில் நிச்சயமாக நுழைகிறான். அப்படியானால் வியாகுல மாதாவின் மடியில் இறந்து கிடப்பது இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, நல்ல கள்ளனும் கூட. நாம் மறந்து போன, தெரியாததல்ல, மறந்து போன ஒரு விஷயம். அந்த நல்ல கள்ளனுக்கு ஒரு பெயர் உண்டு, மறக்க வேண்டாம். அச்சிஷ்ட தீஸ்மாஸ், புனித தீஸ்மாஸ். He is a saint. திருவிழா என்று அதிர்ந்து போவோம். அவருக்கு இன்னைக்கு திருவிழா, அவனுக்கு என்றைக்கு திருவிழா தெரியுமா? நம்ம அவன் சொல்றோம், சொல்லக்கூடாது. அவர் புனித தீஸ்மாஸ். மார்ச் 25 அன்று எந்த நாள்? மங்கள வார்த்தை நாள். எந்த நாளை கொண்டு போய் தீஸ்மாஸுக்கு திருவிழா வச்சிருக்கிறாங்க. தவக்காலத்தில் ஒரு திருவிழா கொண்டாடுகிறோம் என்றால் சூசைப்பருக்கும் இந்த நாளும் தான். அந்த நாளில் தீஸ்மாஸினுடைய விழா. ஏன்? மங்கள வார்த்தை என்றாலே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்ன? மோட்சம். மோட்சம் தான் நம்பர் 1 ஆசீர்வாதம். அந்த நம்பர் 1 ஆசீர்வாதத்தை இயேசுநாதரிடம் பைபிளில் நேரடியாக பெற்ற ஒரே ஒரு ஆள் செயின்ட் தீஸ்மாஸ். நல்ல கள்ளர் மாதாவின் மடியில். தலைப்பேரான எல்லாருடைய பெயரும் மோட்சத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மாதாவுக்கு இயேசுநாதர் மட்டுமா தலைப்பேரு? யாரெல்லாம் மோட்சம்? அந்தோனியார் மூத்த பையன், சவேரியார் மூத்த பையன், பேதுரு மூத்த பையன், பவுல் மூத்த பையன், குழந்தை தெரசமா மூத்தவங்க, அன்னை தெரசா மூத்த பிள்ளை. ஆக மிக மிக மூத்த பிள்ளை இயேசுநாதர். அந்த மூத்த பிள்ளைக்கு அடுத்த மூத்த பிள்ளை, இரண்டாவது பிள்ளை கிடையாது, தலைப்பேரு தீஸ்மாஸ் என்னும் இந்த புனிதன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாமும் மாதாவின் மடியில் இந்த பாக்கியத்தை ஒரு நாள் பெற நல்ல கள்ளன் நமக்காக பரிந்து பேசுவாராக.